ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் என்ட்ரி எடுக்கல. என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அத கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, நான் கால்க்கான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ நான் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. என்னோட டேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் டேட்டாங்கிறது பியரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரலாம் கீழே. இல்லை நீங்கள் ஒரு ஒரு லேர்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ட்ரி எடுத்த பிளேஸ் அப்படிங்கிறது இது. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் கீழே தான் இருக்காங்க. இருந்தாலுமே எனக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு அகெயின் இங்கே வந்ததுனால கீழே வந்தாலுமே இன்னும் எனக்கு ப்ராஃபிட்டில் மார்க்கெட் இல்லை. பிகாஸ் டைம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால மார்க்கெட்டில். ஸோ ஒரு ஆப்ஷன் பையருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுதான். பெரிய ப்ராஃபிட்ஸ் இன்னும் வரல. இன்னும் இந்த லெவலை உடச்சி கீழே வந்தாங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ என்னோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போயிட்டு நான் இங்கேயே எடுத்துட்டேன். எவ்வளோ நேரம் இந்த ட்ரேடை நான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். புட் சைடுக்கான அந்த கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பட் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு சரியான அளவில் இல்லை. நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துகிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பையிங்லலாம் ஸோ இந்த அளவுக்குலாம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கரெக்டான ஒரு மொமெண்டம் கிடைச்சா மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஹையை கட் பண்ணால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ இந்த லோவை கட் பண்ணால் ஸோ நான் வெயிட் பண்ணுவேன். இன்னும் 15 மினிட்ஸ் பார்த்துட்டு ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.